ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது பச்சை பயிர் நைட்டே ஊற போட்டேன் இன்னைக்கு. இது பச்சை பயிர் சுண்டல் நாளைக்கு தான். ஆனால் நான் நேற்று நைட்டே ஊற போட்டேன். ஏன்னா பச்சை பயிர் ரொம்ப கடினமானதாக இருக்கும். நல்லா ஊற போட்டு இந்த ஸ்ட்ரைனரு வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் இருக்கும். இது பாட்டிலு. இதில் என்ன செய்யணும், நம்ம இதை எடுத்து போட்டுடணும். நல்லா ஊறணும். 8 மணி நேரம் ஊறணும். 8 மணி நேரத்துக்கு மேலே ஊறலாம். அப்போ தான் இது நல்லா ஊறியிருக்கும். முளைக்கட்டி சுண்டல் பண்ணுவோம். இது அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, மீஷோலையும் இருக்குது. ஸ்ட்ரைனர் முளை கட்டுறதுக்கு இது கொஞ்சம் ஈஸி மெத்தட். இன்றைக்கே சுண்டல் பண்ணலாம். ஆனால் முளைக்கட்டி சாப்பிட்டோம்னா ரொம்ப அதில் புரோட்டீன் அதிகமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்லது. நாளைக்கு நான் இதை உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது 2 டிஷ் செய்வேன். ஒன்று ஸ்வீட்டு, ஒன்று காரம். எப்பொழுதுமே நான் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் செய்வேன். இப்போ இது செய்கிறேன்னா இது எல்லாத்தையும் கொட்டியாச்சு. ஒன்று கூட விடக்கூடாது. ஒன்று கூட விடாமல் நம்ம எடுத்தால் தான் எடுத்து பாருங்க. ஒன்றும் இல்லை. போட்டுறோமா? போட்டுட்டு இந்த பாருங்க, இதில் ஸ்க்ரூ டைப் மூடி தான் தெரியுதா? ஸ்க்ரூ டைப் மூடி தான். இதை நம்ம நல்லா கொஞ்சம் இந்த ஸ்டாண்டு வச்சுன்னா கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் மாறும். மாட்டிட்டேன் பாருங்க. மாட்டிட்டேன்னா இதை மாட்டின பிறகு நம்ம இப்படி கவுத்து வச்சுக்கணும். இவங்க தண்ணியெலாம் ஸ்ட்ரெயின் ஆகுதா? தண்ணி ஸ்ட்ரெயின் ஆன உடனே, சுத்தமாக ஸ்ட்ரெயின் ஆன உடனே இந்த ஜன்னலில் இப்படி மாட்டி வச்சிடலாம். மாட்டிட்டேன் பார்த்தியா? இப்படியே தண்ணி இங்கே வச்சிடலாம். தண்ணி சொட்டுறதுனா சொட்டிடும். இது அப்படியே என்ன ஆகும், நாளைக்கு 24 மணி நேரத்தில் முளை விட்டுரும். நம்ம நாளைக்கு இதை உப்மாவோ இல்லை ஸ்வீட்டோ போட்டு செஞ்சுக்கலாம். செஞ்சு எல்லாருமே சாப்பிட்லாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. Bye bye.